என்னோட பேரு அக்ஷரலட்சுமி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். எனக்கு அம்மா அப்பாவும் ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அப்பா தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அம்மா நான் தப்பு பண்ண சில டைம் அடிப்பாங்க. அம்மா ஐ லவ் யூ. அக்ஷரா வீட்டில் ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு. ஒரு இடத்துல இருக்கவே மாட்டோம், விளையாடிட்டே இருப்பாங்க. அவளோட மெயின் ஹாபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா. டெய்லி 10-15 ட்ரெஸ் ஆச்சு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கணும்னா பாட்டு கேட்கணும், இல்லைன்னா அவளே பாட்டு பாடிட்டே இருக்கணும். இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு தான். நான் சின்ன வயசுலே கற்றுக்கிட்டேன். அப்பா தான் எனக்கு நல்லா பாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பா தான் நல்லா பாடுவாங்க. அதை பார்த்து தான் நல்லா நான் பாடுறேன். ஒரு டைம் அக்ஷராவுக்கு 3 வயசு. அந்த டைமில் இந்த வளையோசை கலகலன்ற பாட்டு கேட்டுட்டு அவள் அந்த லிரிக்ஸை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு டைம் பாடினாங்க என்கிட்ட. ஸோ அந்த டைமில் தான் எங்களுக்கு புரிஞ்சது அக்ஷராவுக்கு அந்த மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ என்னால் முடியாதது அக்ஷரா பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்ஷரா சின்ன சின்ன மேடையிலெல்லாம் பாடி நிறைய பரிசு வாங்கியிருக்காங்க. என் பொண்ணு இந்த மேடையில் பெருசாக அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அக்ஷரா, நம்ம எல்லாம் ஒரே வளையோசை கேங்க. நம்ம நீ அழுவுறீங்க? ஐயா, அக்ஷராக்கு சித்ராமே ரொம்ப பிடிக்கும். அக்ஷரா எந்த பாட்டு எடுத்தாலும் அது எப்படின்னு தெரியல, சித்ராமாவோட பாட்டு தான் இருக்கும். அப்போ அவளுக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சித்ராமா. அவங்க பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனந்த கண்ணீர் வருதா உனக்கு? சின்ன வயசுலேருந்து நான் பாட்டு கற்றுக்கிறேன். ஏன் நீ இப்போ அழுவுற? நீ ஏதாவது பண்ண மூமெண்ட் ஏதாவது எடிட்டர் ஏதாவது போடாம விட்டாரா? சரி, சித்ராமாக்கு போய் ஒரு முத்தா குத்துட்டு வந்துடுறீங்களா? ஓடி போய் கிஸ் குத்துட்டு பார்ப்போம்.